மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் சுதாகருங்க மேம். திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கிறாருங்க மேம். அவருக்கு வயசு 52ங்க மேம். அவருக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்குதுங்களா மேம். ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குதுங்களா மேம். அதுக்காக 2.5 வருஷமாக அவங்க மெடிசன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேம். இன்னும் 4 பட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேம். அதனால நிறைய பக்க விளைவுகள் அவர் நிறைய ஃபேஸ் பண்ணுறாருங்க மேம். அதனால நான் அக்குபஞ்சர் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் நிறைய பார்த்துருக்குறாருங்க மேம். அக்குபஞ்சரில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்களா, கொலஸ்ட்ரால் லெவல்ஸுக்கு அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்களா, க்யூர் ஆகுங்களான்னு கேட்டிருக்கிறாருங்க மேம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்குதுங்களா மேம், அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிருக்கிறாருங்க மேம். கண்டிப்பாக சொல்லாமா. இப்போது கெட்ட கொழுப்பு, ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், இதனால் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க. அதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. மெடிசன்ஸ் வேண்டாம், மெடிசன் இல்லாமல் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குமான்னு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கான காரணம், அதாவது கெட்ட கொழுப்பு வர்றதுக்கான காரணம், அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன், இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் முறையான சிகிச்சையாக இருக்கக்கூடும். அக்குபஞ்சரில் அதை எப்படி அணுகிறோம்னு பார்க்கலாமா? பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அதாவதுங்க, அக்குபஞ்சரில் எல்லாத்துக்கும் நாங்கள் மூல காரணத்தை ட்ரீட் பண்ணுறோம். உங்கள் பிரச்சனைக்கான ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். அதனால தான் சக்ஸஸ் ரேட் அப் டு த லெவல் இருக்குது. இப்போது இந்த பிரச்சனைக்கு, அதாவது உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸுக்கு அக்குபஞ்சர் எப்படி தீர்வு காணும்? உங்களோட பிரச்சனையோட ரூட் காஸ் அப்படிங்கிறது நம்ம அக்குபஞ்சரில் நாங்கள் அதை அணுகிற விதம், உங்களோட கல்லீரலும் பித்தப்பையும் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது. ஸோ இதை நீங்கள் நிறைய நம்ம பேசிக் சயின்ஸ்லேயே படிச்சிருப்போம். நம்மளோட ஃபேட்டை டைஜஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வேலை செய்கிறது லிவர் அண்ட் கால் பிளாடர். அதாவது நம்ம பேசிக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய, நம்ம கன்சியூம் பண்ணுறது, நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டை ஸ்டாக்னேட் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை செய்கிறது பித்தப்பை, கல்லீரல், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த ஃபேட் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணாமல் கெட்ட கொழுப்பாக நமக்கு டெபாசிட் பண்ணிகிட்ருக்கு, பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ரத்தத்தில் ஓட விட்டுட்ருக்கு அப்படின்னா அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் இர்ரெகுலர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் யுவர் லிவர் அண்ட் கால் பிளாடர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போது இதை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான், அதாவது அதை நார்மலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பர்மனெண்ட்டாக நார்மல் ஆகும். இதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்? வேறு என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம பாடியில் காட்டும்? தூக்கம், நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். பிட்வீன் நைட் 11லேருந்து 3க்குள்ளே தூக்கம் முழிப்பீங்க. டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். எது கழிக்கிறது, நெஞ்சு கறிக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, படபடப்பாக இருக்கிறது, நிறையா நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்கிறது, பாடியில் டயர்ட்னஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது, திடீர்னு ப்ரெஷர்ஸ், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு